இந்த தம்பிக்கு தான் 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கும். 140லேருந்து 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. தம்பி பின்ன ரோட்டில் பின்ன ஓடக்கும் சொல்லல, வெந்தயமும் கொடுக்கல, கருவேப்பிலையும் கொடுக்கல, கரிஞ்சீரகமும் கொடுக்கல, மாங்காய் இலையும் கொடுக்கல, கொய்யா இலையும் கொடுக்கல, யோகாவும் பண்ண சொல்லல, மெடிடேஷனும் பண்ண சொல்லல. வேற என்னது? சுரக்காய் ஜூஸும் குடிக்க சொல்லல. வேற என்னது? நெல்லிக்காய் ஜூஸும் குடிக்க சொல்லல. எதுவுமே பண்ண சொல்லல. ஏன் பண்ண சொல்லல அப்படின்னா, மருத்துவத்திலுள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, வெயிட்டை குறைக்கணும்னா ஒரே ஒரு வழி தான், அதுக்கு பேர் தான் பேலன்ஸ் டயட். அதனால் அந்த தம்பியை ரோட்டில் பின்ன ஓடக்குன்னு சொல்லலை. புரிஞ்சு நினைக்கிறேன். பேலன்ஸ் டயட் இஸ் ஸோ பவர்ஃபுல் அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. புரிஞ்சுதா இல்லை? ஏன் அப்படின்னா, பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும். இது முழுமையாக சரியாச்சுன்னு வைங்களேன், வெயிட்டும் குறையும். வெயிட்டு குறைஞ்சின்னா சுகர் மாத்திரையும் வேண்டாம், ப்ரெஷர் மாத்திரையும் வேண்டாம், கொலஸ்ட்ரால் மாத்திரையும் வேண்டாம், ஃபேட்டி லிவர் மாத்திரையும் வேண்டாம், பிசிஓடிக்கு மாத்திரையும் வேண்டாம், பித்தப்பை கல்லுக்குள்ள மாத்திரையும் வேண்டாம், இன்சுலின் ஊசியும் வேண்டாம். அவ்வளோ பவர்ஃபுல் பேலன்ஸ் டயட். நம்ம அதெல்லாம் கடைபிடிக்காமல் வாழ்க்கை முழுவதும் டெய்லி காலையில் 15 மாத்திரையும் இன்சுலினும் போட்டுட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பேலன்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸ்டே டியூன்.